अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः. சுவாமி தேசிகனுடைய பரத்வத்தை கவிதார்க்கிக சிம்ஹாய அப்படின்றதும் கல்யாண குணசாலினேன்றது சௌலபியத்வாதிகளையும் காண்பிக்கிறது. சரி, இப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமதே வெங்கடேஷாயா. ஏன்னா இவருடைய கடைசி காலத்தில் சரமதசையில் அவர் திருநாட்டுக்கு எழுதின உடனே அந்த திருமேனி இருக்குச்சே அனுசந்தித்த தனியானத்தினால இப்போ நாமெல்லாம் அதை பின்னால் கிரந்தங்களுடைய பின்னால் அனுசந்திக்கிறதுனால இவருடைய கிரந்தங்கள் மூலமாக எந்நாளைக்கும் இவர் ஆச்சாரியராக எல்லாருக்கும் வழங்கிறதுனால பின்னால் வரவாளுக்கெல்லாம் கூட வழங்கிறதுனால அப்படிப்பட்ட ஆச்சாரிய ஸ்ரீ இவருக்கு எப்பவும் பொருந்திருக்கிறதுனால ஸ்ரீமத் சப்தம் இருக்குது. ஸ்ரீமதே நித்தியயோகம். வெங்கடேசாயா, வெங்கடா ஈசன், வேங்கடவா அப்படின்னே சொல்லலாம். வெங்கடேசன் வெங்கடநாதன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை. திருவேங்கடம் உடையான் தான் சொல்லணும்னு இல்லை. திருவேங்கடம் அப்படின்னே பெருமாளை சொல்லலாம். வேங்கடவா அப்படின்னு ஆழ்வார்லாம் சாதிச்சிருக்கார். லோகத்துலேயும் வெங்கடநாதாச்சார், வெங்கடேசாச்சார், வெங்கடாச்சார், அதான் திருவேங்கடாச்சார் சுவாமி, திருவேங்கடேசாச்சார் சுவாமி, திருவேங்கடநாதாச்சார் சுவாமி அப்படின்னு லோகத்துலேயும் பேர் வச்சுக்கிறார். அதனால் வெங்கடனாகவும் இருக்கார். வெங்கடனா நம்முடைய பாப்பங்கள்லாம் அவர் கிரந்தம் மூலமாக களைவராக இருக்கார். அதே மாதிரி அவர் கிரந்தம் மூலமாக நம்மளாம் நியமித்து ஈசனை ஆட்கொண்டு நியமித்து நம்ம எம்பெருமான் திருவடியில் சரணாகதி பண்ண முடியும் பண்ணுறதுனால வெங்கடனாவும் ஈசனாகவும் இருக்கார். அதனால் வெங்கடேஷாய. சரி, இப்படி இவர் இந்த மாதிரி இருக்கார். நம்ம நியமிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாபத்தை போக்குறார், நியமிக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். பாபம்ன்றதுனால்தான் கடனாளியாக ஒருத்தன் ஆகிடுறான். அந்த கடனை ஒருத்தர் தீர்க்கார். அப்போ அந்த நம்ம பாப்பம் போச்சுன்னு வச்சுப்போம், அந்த கடன் போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுறார், நல்வாழ்வுக்கு நீ நன்னா படித்து கிடிச்சு பண்ணுடா, உனக்கு நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறார், படிக்கிறான், நியமிக்கிறார் நல்வழியில். அதை போலையா இவர் அப்படின்னா ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. வேதாந்தத்துக்கு இவர் குரு. ஏதோ இந்த இப்போ ஒருத்தர் படிக்கிறா அப்படின்னா உடனே அவாவா படிச்சுட்டு படித்தபடி அதுக்கு உண்டான வேலைக்கு போயிடுவாள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவா, தான் படித்த படிப்புக்கு அதை பிறத்தியாருக்கு சொல்லித்தரத்துக்காக ப்ரொஃபஸராக போய் பிரவச்சனம் பண்ணுவாள். அது ஒரு பொது நல சேவை, தொண்டு. படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுன்றது சுவார்த்தமாக பண்ணுறான். இதுலேயும் சம்பளாதிகள் வாங்கினா கூட, ஆனால் இதராளுக்கு சொல்லி தரத்தினால அந்த சேவை இருக்குது. அங்கே அப்படி இல்லை, சம்பளம் வாங்குகிறான், சரி அங்கே மாத்திரம் சேவை பண்ணலையா அப்படின்னா யாரோ ஒருத்தன் அந்த கம்பெனி முதலாளி மல்டி மில்லியனத்துக்காக ஒர்க் பண்ணுறான். ஆனால் இது பொது நல தொண்டா, பொது சேவையாக பண்ணுறான். யார் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வைத்தியனும் சேவை பண்ணுறான். தான் படித்த வைத்தியத்தை கொண்டு மற்றவாளுடைய இதை இது பண்ணுறான். இது ரெண்டும் வைத்திய படிப்பும் மற்ற படிப்புகளும் அதாவது வைத்தியனாக இருக்கிறதும் ஆசிரியராக இருக்கிறதும், ப்ரொஃபஸர் டீச்சர் அப்படின்லாம் சொல்கிற ஆசிரியராக இருக்கிறதும் பொதுநல சேவையில். அதுபோல் இவர் வைத்தியனாக இருக்கிற
அவனை போல வேங்கடனாக இருக்கார், பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறார். ஈசனாக இருக்கார், நல்வழியில் நியமிக்கிறார். அதனால் இந்த பொது நலத்தொண்டை பண்ணுறவர் நாச்சு. அது இந்த மாதிரி ஏதோ கடன் தீர்க்கிறது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான வழி காமிக்கிறாரா அப்படின்னா, அந்த மாதிரி இவர் படித்த படிப்பை கொண்டு இந்த மாதிரி பண்ணுறாரா அப்படின்னா இல்லை. இவர் படித்ததை கொண்டு ஏதோ சில டாக்டர் என்ன பண்ணுவா, ஏதோ கிளினிக் மாத்திரம் வச்சுண்டு வரவா போகிறவாளுக்கு அப்படியே பண்ணிட்டு இருப்பார். மாத்திரை அது இது கொடுத்து பெரிய கேஸுனால் வெளில அனுப்பிச்சுடுவார். அந்த மாதிரி இல்லை. இவர் பெரிய கேஸாக ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு உண்டான பாப்பங்கள் தடுக்கிற பாப்பங்கள்லாம் இருக்குது, அது மொத்தத்தையும் போக்கடிக்கிறவர். அதே மாதிரி ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு உண்டான வழியை நமக்கு நியமிக்கக்கூடியவர். அதனால் இவர் யார் அப்படின்னா வேதாந்த குரவே நமஹா, வேதாந்தத்துக்கு குரு நமக்கு, அப்படிப்பட்டவரை சேவிக்கிறேன் அப்படின்னு இதில் இருக்குது. குரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, குரு ஆச்சாரியன் அப்படின்றது ரெண்டும் பரியாய சப்தமாக இருந்தாலும், அதாவது ஆச்சாரியனை சொல்லக்கூடிய சப்தமாக இருந்தாலும், ஆனால் குருன்றதுக்கு அர்த்தம் வேறு, ஆச்சாரியன்றதுக்கு அர்த்தம் வேறு. ஆனால் ரெண்டுத்தையும் சொன்னாலும் ஆச்சாரியனை சொல்லலாம் குருன்னு என்ன. ஆனால் உள்ளர்த்தம் என்னன்னா, இதுக்கு அதுக்கும் வாசி உண்டு, நெடுவாசி உண்டு. குரு அப்படின்னு சொன்னால் கு அப்படின்ற இது அந்தகாரத்தை சொல்கிறது, ஞானம் இல்லாத தன்மையை சொல்கிறது கு அப்படின்ற சப்தம். ரு அப்படின்றது அந்த அந்தகாரத்தை, அதாவது அஜ்ஞான இருட்டை போக்கடிக்கிறது சொல்கிறது ரூன்னு. அதனால் குஷப்தஸ்து அந்தகார சாத்து ருஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத்து குருரித்யபிதீயதே. கூன்ற சப்தம் அந்தகாரம், அஜ்ஞானமாகிற இருட்டு. ருஷப்தம் அதை போக்கடிக்கிறது. அந்தகாரத்தை போக்கடிக்கிறதுனால, அஜ்ஞானமான இருட்டை போக்கடிக்கிறதுனால இவருக்கு குரு அப்படின்னு பேர். ஆச்சாரியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்தகாரத்தை போக்கடிச்சுடுவார். அதுக்கப்புறம் குரு நன்னா சொல்லி கொடுத்துறார். வேலைக்கு போகிறானா போகலையா, சம்பாதிக்கிறானா, வீட்டில் தண்டை சோறு சாப்பிட்றானா தெரியாது. சரி, ஆச்சாரிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயித்யபி ஸ்வயமாச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. அதனால் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான், சாஸ்திரார்த்தங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆச்சாரே ஸ்தாபயித்யபி, ஆச்சாரத்தில் நிலை நிறுத்தணும் எல்லாரையும். ஆச்சாரம்னா நல்லொழுக்கம், உயர்ந்த ஒழுக்கம் ஆச்சாரம்ன்றது. அதனால் ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தம், சாஸ்திரார்த்தங்களை ஆராய்ஞ்சி உயர்ந்ததை பார்க்கணும் எதுன்னு. அப்படிப்பட்ட ஆச்சாரே ஸ்தாபயித்யபி, அந்த ஆச்சாரத்தில் எல்லாரையும் நிலை நிறுத்தணும், ஆச்சாரத்தை ஸ்தாபிக்கணும் லோகம் மொத்தம். அதான் எல்லா அப்படி ஸ்தாபிச்சு தான் அறிஞ்சு மற்றவாளுக்கு ஸ்தாபிச்சுட்டா போறாது. ஸ்வயம் ஆச்சாரத்தை தானும் அனுஷ்டிக்கணும். யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே, அதனால் ஆச்சாரியன்னு சொல்லப்படுறாங்க. அதனால் குரு அப்படின்னு சொல்கிறது நம்முடைய அந்தகாரத்தை, அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறது. ஆச்சாரியன்றவர் நம்ம அந்த நல்வழி, உயர்ந்த வழியில் நடத்தக்கூடியவர். தானும் அந்த உயர்ந்த வழியில் இருந்து நம்மையும் நடத்துகிறவர் அப்படின்னு ஆச்சாரியன். அதனால் அந்த இடத்துல அந்த ஸ்லோகத்தில் வேதாந்தாச்சாரிய வரியா அப்படின்னு வேதாந்தாச்சாரியன்னு சொல்லிட்டு ஆச்சாரிய சப்தம் போட்டுது. ஏன்னா ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரியான்னு அவர் பெருமாளே இங்கே தேசிகனா அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு நிரூபித்த ஸ்வரூப விசேஷமாக நமக்கு கிராந்த தரிசியாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவர், கவி பாடக்கூடியவர், விஷயத்தை சொல்லக்கூடியவர்னு சொல்லி அதில் உயர்ந்தவர்னும்,
அது மற்றவாளால் சலிப்பிக்க முடியாத அப்படியே ஸ்திர பிரதிஷ்டிதமாக இருக்கக்கூடிய சத்தர்க்கங்களை கொண்டு நல் நியாயங்களை கொண்டு ஸ்தாபிக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த குணம். அதனால் நம்மளாம் என்ன பண்ணுறார், வேதாந்தாச்சாரியர் வேதாந்த மார்க்கத்தில் நம்மலாம் வழி நடத்தக்கூடியவர் அப்படின்னு. அப்படிப்பட்டவர் என்னுடைய ஹிருதயத்தில் எப்பவும் குடிகொண்டிருக்கணும்னு சொன்னார். ஆனால் சரி, இந்த இடத்துல அவருடைய கிரந்தங்களினுடைய சீர்மையை சொல்கிறதுனால படிச்சுட்டா படித்தபடி எல்லாரும் நடக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரத்தில் பார்க்கலாம், கற்று வல்லார்கள் அப்படின்னு சொல்லுவேன். கற்றா விட்டு வல்லத்தன்மை என்ன, அதான் அதுபடி நடக்கிறது. கற்றார்கள்னாலே போகிறோம் என்ன, அதாவது வித்யா ததாதி வினயம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அது கொடுக்கும், இருந்தாலும் அதுக்கு தகுந்த பாத்திரமாக இருந்தால் தான். அதனால்தான் வித்யா வினய சம்பன்னம்னு சொல்கிறது. ஒருத்தனுக்கு வித்யை இருந்ததுன்னா வினயத்தோட கூட இருக்கணும்னு சொல்கிறது. ஏன் அத்தை சொல்லுவானே, வித்யா ததாத்தி வினயம் தானே, வித்யையே வினயத்தை கொடுக்குறதே அப்படின்னா, சில பேர் கற்கர்த்த மாத்திரம் பண்ணுவான், அனுஷ்டானத்துக்கு போக மாட்டான் அடுத்ததுக்கு. அது அவனுடைய பாப்ப விசேஷம். கற்கறதுக்கு உண்டான புண்ணிய விசேஷம் இருக்கும், ஆனால் அந்த வழியில் நடக்கக்கூடிய தன்மை இல்லாதபடியான பாப்பம் இருக்கும். அதனால்தான் வித்யா ததாதி வினயம், வினயத்தை வித்தியை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டா. ஆனால் படித்தவன் மொத்த பேருக்கு வந்துடுமா, அதான் வித்யா வினய சம்பன்னம். வித்யானது ஒருத்தன் இடத்துல இருக்குது, அது வினயத்தோடு கூடி இருந்தால் தான் அது வித்தையாக கொண்டாடப்படும். அதனால் அது இவனுடைய முயற்சியில் வரணும். சரி, அதனால் அந்த இடத்துல வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த கிரந்தம் மூலமாக இருக்கிறதுனால வேதாந்த குரவே நமஹா. இவருடைய கிரந்தங்கள்லாம் வேதாந்தத்தை நமக்கு வேதாந்தத்தை தெரிஞ்சிக்க விட்டாமே, அதாவது வேதாந்த வேத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தெரிஞ்சிக்க விட்டாமே, அவன் நமக்கு சுவாமின்றதை தெரிஞ்சுக்க விட்டாமே, நாம் அவனுக்கு தாசன்றதை தெரிஞ்சிக்க விட்டாமே, அவன்தான் நமக்கு உபாயம் அப்படின்றத தெரிஞ்சுக்க விட்டாமே, அவன்தான் நமக்கு பலன் அப்படின்றத தெரிஞ்சுக்க விட்டாமல் தடுக்கக்கூடிய பாபங்கள்லாம், அதான் பாபம் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியவராக இருக்கார் அந்த கிரந்தத்தை உபதேசத்து மூலமாக. அதனால் இந்த இடத்துல வேதாந்த குரவே நமஹான்னு சொல்லித்து. அந்த இடத்துல வேதாந்தாச்சாரிய வர்யோமே, அங்கே இருக்கிற பத சமூகங்களே தான் இங்கே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாசியை காமிக்கக்கூடிய பத சமூகம். அங்கே கவிதார்க்கிக சிம்ஹாய அப்படின்னு சொல்லித்து, இதான் இங்கே சொல்லித்து. அங்கே கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு சொல்லித்து. அங்கே ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு சொல்லித்து. இந்த இடத்துல ஸ்ரீமதே வெங்கடேசாய அப்படின்னு சொல்லித்து. அதுக்கு அர்த்தத்தை வாசியும் அப்பப்போ பார்த்துட்டோம். அப்புறம் கல்யாண குணசாலினேன்ற பதம் இங்கே சொல்லியிருக்குது. அந்த இடத்துல சந்நிதத்தாம் சதாகிருதி, அந்த கல்யாண குணங்கள்னால நாம் அகனி தினந்தோறும் அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம மனசில் எப்போவுமே குடிக்கொண்டிருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அந்த மாதிரியாக இருக்குது. அதனால் வேதாந்த குரவே நமஹா அப்படின்னு இந்த தனியனுக்கு அர்த்தம். அதாவது பரத்வேசது சௌலபியமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன், அவர் நம்முடைய பாபங்களை போக்கி நம்ம நல்வழியில் நியமிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய வெங்கடேசனாக இருக்கார். அது எவ்வளோ வரையில் பாபத்தை போக்கடிப்பார்னா வேதாந்த குரு. அதனால் சர்வ பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதான விஷயத்தில் அந்த கிரந்தங்கள் நமக்கு உதவுறது அப்படின்றது. அப்படிப்பட்ட கிரந்தத்தை அருளின மகான் அவரை சேவிக்கிறேன் அப்படின்னு. கவிதார்க்கிக சிம்மாய, இதுக்கு மேல் அர்த்தங்களை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.